வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நட்பு நாடுகளை ஈரான் மறக்காது. ஹார்முஸ் நீரிணையை கடந்த முதல் மலேசிய எண்ணெய் கப்பல். மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வரும் வேளையில் ஈரானின் ஹார்முஸ் நீரிணை வழியாக மலேசியாவிற்கு சொந்தமான முதல் எண்ணெய் கப்பல் பாதுகாப்பாக கடந்து சென்றுள்ளது. இதுகுறித்து மலேசியாவில் உள்ள ஈரான் தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இஸ்லாமிய குடியரசான ஈரான் தனது நண்பர்களை ஒருபோதும் மறக்காது என்று நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் முதல் மலேசிய கப்பல் ஹார்முஸ் நீரிணையை கடந்து விட்டது என தெரிவித்துள்ளது. பெட்ரோனாஸ் நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஆஷன் தண்டு என்ற இந்த எண்ணெய் கப்பல் ஈராக் கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு ஜோகோர் பங்கராங் நோக்கி பயணிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஈரான் அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மலேசிய கப்பல்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெட்ரோனாஸ், MISC உள்ளிட்ட மலேசிய நிறுவனங்களுடன் தொடர்புடைய மேலும் 7 கப்பல்கள் இந்த முக்கிய கடல் வழி பாதையை பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நிதி அமைச்சர் மறைந்த துன் டைம் ஜைனுடினின் மகள் அஸ்னிடா சொத்து விவரங்களை அறிவிக்க தவறிய குற்றச்சாட்டின் கீழ் நாளை செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM சட்டப்பிரிவு 36 கீழ் அஸ்னிடா மீது நாளை ஜலன் டூத்தா நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளதை அவரது வழக்கறிஞர் யூ யிங் யிங் உறுதிப்படுத்தியுள்ளார். ஊழல் தடுப்பு ஆணையம் வழங்கிய எழுத்துப்பூர்வ நோட்டீஸின்படி தனது சொத்துக்களை முறையாக அறிவிக்க தவறியதே அவர் மீதான புகாராகும். இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இன்று காலை 10 மணியளவில் புத்ராஜயாவில் உள்ள ஊழல் தடுப்பு ஆணைய தலைமையகத்திற்கு சென்ற அஸ்னிடாவிடம் சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. துன் டையிமின் மற்ற 3 பிள்ளைகளான முகமது வீராடானி, முகமது அமீர் மற்றும் முகமது அமீன் ஆகியோரும் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறியதாக ஏற்கனவே ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற ஜொஹோர் மாநில PKR மாநாட்டில் கட்சியின் ஒற்றுமை மற்றும் விசுவாசம் குறித்து பேசிய அக்கட்சியின் உதவித் தலைவர் டத்தோஸ்ரீ ரமணன், பாசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீமுடன் நேரடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த ரமணன், கட்சிக்கு வெளியே இருந்து வரும் தாக்குதல்களை விட உள்ளிருந்தே கட்சியை சிதைப்பவர்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று ஆவேசமாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட ஹசன் கரீம், இது தனிநபர் விமர்சனத்திற்கான இடமல்ல என்று கூச்சலிட்டதால் மாநாடு போர்க்களமானது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய ரமணன், கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதுதான் ஒரு தொண்டனின் முதல் கடமை. கண்ணாடி வீட்டிற்குள் இருந்து கொண்டு கல் எறியும் வேலையை நிறுத்திக் கொள்ளுங்கள். கட்சிக்குள் இருந்து கொண்டே தலைமைத்துவத்தையும் கொள்கைகளையும் பொதுவெளியில் விமர்சிப்பது ஆக்கப்பூர்வமான அரசியல் அல்ல, அது துரோகத்திற்கு சமமானது என சாடினார். கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை நோக்கி ரமணன் எழுப்பிய இந்த கேள்விகள் மாநாட்டில் இருந்த பிரதிநிதிகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. உலகமே எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் வேளையில் எதிர்க்கட்சியான பரிகாத்தா நேஷனல் தொடர்ந்து ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியிலேயே குறியாக இருப்பதாக ஜாசேகா இளைஞர் பிரிவு தலைவர் ஊ காலியோங் கடுமையாக சாடியுள்ளார். நாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் பயனற்ற எதிர்க்கட்சியாக பரிகாத்தா நேஷனல் திகழ்வதாக குறிப்பிட்ட ஊ காலியோங், மக்கள் நலனுக்காக எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் முன்வைக்காமல் ஆட்சியை பிடிப்பதிலேயே அவர்கள் பிடிவாதமாக இருப்பதாக கூறினார். முன்னதாக பரிகாத்தா நேஷனல் ஆட்சியின் போது மக்கள் வெள்ளை கொடி ஏந்தி உதவி கேட்ட அவல நிலையை நாட்டு மக்கள் மீண்டும் விரும்பவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பர்சாத்து கட்சி தற்போது பிரிந்து கிடப்பதையும், பரிகாத்தா நேஷனல் என்பது இப்போது பாஸ் நேஷனலாக மாறிவிட்டதையும் அவர் எள்ளி நகையாடினார். தங்களுக்குள் இருக்கும் உட்கட்சி பூசல்களை தீர்க்க முடியாதவர்கள் மாநில நிர்வாகத்தை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என பாசிர்படாமார் சட்டமன்ற உறுப்பினருமான ஊ காலியோங் தெரிவித்தார். எதிர்வரும் பேரா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னதாக எதிர்க்கட்சியினர் தங்களுக்குள் இருக்கும் குழப்பங்களை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
நாட்டிலுள்ள இந்து ஆலயங்களின் நில மேலாண்மை மற்றும் சட்ட அம்சங்கள் குறித்த விரிவான புரிதலை ஆலய பொறுப்பாளர்களுக்கு வழங்கும் நோக்கில் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயில் மண்டபத்தில் ஒரு சிறப்பு கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. மலேசிய இந்து ஆலய இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமா ஏற்பாடு செய்துள்ள இக்கருத்தரங்கு குறித்து அதன் தலைவர் டத்து என் சிவகுமார் கூறுகையில், ஆலய வழிபாட்டு தலங்களின் அமைவிடம், நில உரிமை மற்றும் சட்டப்பூர்வ தேவைகள் குறித்து ஆலய நிர்வாகத்தினர் அதிக அறிவும் உணர்வும் கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேசிய நிலச்சட்டம், நகர கிராம திட்டமிடல் சட்டத்தை புரிந்து கொள்ளுதல், கோயில்களுக்கான நிலம் என்ற தலைப்பில் இந்த அமர்வு அமையும் என்று இன்று பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்து சிவகுமார் விவரித்தார். ஒன்னு நினைச்சுக்கிறோம், கோயில் கட்டியாச்சு. இந்த கோயில் கட்டினதுக்கு எதுனால கட்டினா சொல்லிட்டு அதுக்கு நம்ம ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கணும். அப்படி இருக்க கட்டத்துல பல இஷ்யூ இருக்கு. இதுல அந்த ஆலயம் அங்க இருந்திருக்கும், இருந்த ஆலயம் எதுக்காக போகணும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். அது எப்படி இருக்குமா, ஒரு நம்பிக்கையில நம்ம இருந்துடுறோம். ஆனா அந்த நம்பிக்கை இருக்க போதே இந்த சட்டம் தான் நம்மளுக்கு உதவி செய்யும். கானூன் நகாராவும் அக்டா பிரான்சாங் தான் அதுல பத்தி பேச போறது. அந்த இதுல நீங்க இருந்தீங்களா, ஒரு முறையான முறையில போயிட்டு நீங்க ஒரு வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கும். இருக்க கட்டத்துல கண்டிப்பாக இந்த செமினா நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்ணை திறக்கும். அதனாலதான் இது முக்கியம். இந்த தரத்துல இந்த கோயில் இருக்கிற இஷ்யூல இருக்கிற இதுல இது முக்கியமான ஒண்ணு. இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கானது மஹிமா, கோலலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம், கியூமிக் மற்றும் டிஎஸ்கே ஆகிய அமைப்புகளின் கூட்டு ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை கோலலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவரும் மஹிமாவின் ஆலோசகருமான தான் ஸ்ரீ டத்து டாக்டர் ஆர் நடராஜா அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார் என்று டத்து சிவகுமார் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் மாசிசா தலைவர் துன் டாக்டர் லிங் லியாங் சிக்கின் உடலுக்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கு டாக்டர் லிங் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை பாராட்டிய பிரதமர், குறிப்பாக அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது மேற்கொண்ட முக்கிய மாற்றங்களையும் மைல்கற்களையும் நினைவு கூர்ந்தார். தனது குடும்பத்தின் சார்பிலும் அரசாங்கத்தின் சார்பிலும் டாக்டர் லிங்கின் மனைவி தோ புவான் ஆங் ஈ நா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் தசாப்த கால நட்பு குறித்து பேசிய அன்வார், தான் பினாங்கில் இருந்த காலத்தில் இருந்தே டாக்டர் லிங்கை நன்கு அறிவேன் என்றார். பெருமாத்தாங் பாவோ தொகுதிக்கு அருகிலுள்ள முன்பு மத்தகுச்சிங் என்று விளங்கிய பாகான் தொகுதியில் டாக்டர் லிங் சேவையாற்றிய போது இருவரும் இணைந்து அரசியலில் பயணித்த இனிமையான நினைவுகளையும் அன்வார் பகிர்ந்து கொண்டார். மலேசியாவிற்கு வருகை தாருங்கள் 2026 பிரச்சாரம் அடுத்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட உள்ளதாக துணை பிரதமர் டத்து ஸ்ரீ அஹ்மத் ஜயீத் அமிடி அறிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றங்கள் மற்றும் உலகளாவிய சுற்றுலா மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல்களால் மேற்கு ஆசியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11 விழுக்காடு முதல் 27 விழுக்காடு வரை குறையக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மேலும் எரிபொருள் விலை உயர்வால் விமான கட்டணங்கள் அதிகரித்துள்ளதும் சுற்றுலாத்துறையை பாதித்துள்ளது. எனவே மலேசியாவை ஒரு பாதுகாப்பான மற்றும் நிலையான சுற்றுலா தலமாக உலகிற்கு மீண்டும் நிலைநிறுத்தவும் சந்தைப்படுத்துதல் உத்திகளை வலுப்படுத்தவும் இக்கால நீட்டிப்பு அவசியமாகிறது என ஜயீத் தெரிவித்தார். பினாங்கு செந்தமிழ் கலா நிலையம் ஏற்பாட்டில் வரலாறு கண்ட சகாப்தம் 3 தலைமுறையின் எனும் டத்து டாக்டர் ஞான பாஸ்கரனின் நூல் வெளியீட்டு விழா வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு பினாங்கு பிராய் ஜலன்பாருவில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்து ஸ்ரீ சுந்தர் ராஜு சோமு தலைமையில் நடைபெறவிருக்கும் இந்நூல் வெளியீட்டு விழாவிற்கு டாக்டர் டி சின்னையா நாயுடு, டாக்டர் எஸ் ஜோபினா நாயுடு ஆகியோர் சிறப்பு வருகை புரியவிருக்கின்றனர். இந்நூல் வெளியீட்டு விழாவிற்கு இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அழைக்கப்படுகின்றனர். மலேசிய தொலைக்காட்சி ஊடகத்துறையின் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் செய்தியாளரான 67 வயதுடைய டத்து கரம்சிங் வாலியா மறைவு நாட்டின் ஊடகத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் அமிடி தெரிவித்துள்ளார். 1995ஆம் ஆண்டு டிவி தீகா தொலைக்காட்சியில் தனது பணியை தொடங்கிய கரம்சிங் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்த்ததில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். இதற்காக அவர்
புகழ்பெற்ற ஸ்ரீ அங்காசா விருது மற்றும் 4 முறை சிறந்த சுற்றுச்சூழல் செய்தியாளர் விருதினையும் வென்றுள்ளார். செய்தி அறிக்கைகளின் இறுதியில் அவர் கூறும் பழமொழிகளால் மலேசிய நேயர்களின் மனதில் அவர் நீங்காத இடம் பிடித்தவர் என்று அமர் ஜயீத் வர்ணித்தார். அவரது குரலும் தனித்துவமான செய்தி வழங்கும் திறனும் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் புகழாஞ்சலி சூட்டியுள்ளார். உடல்நலக் குறைவால் 2014 ஓய்வு பெற்ற இவருக்கு கடந்த ஜூன் மாதம் ஹவானா நிதியுதவி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுங்கைப்பட்டாணியில் உள்ள பிரபல பேரங்காடி ஒன்றில் விடுமுறையை கழிக்க திரண்ட அந்நிய நாட்டினரை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆப்ஸ் குத்திப் சோதனையில் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். நேற்று மதியம் 12:30 மணியளவில் கிடா மாநில குடிநுழைவுத்துறை நடத்திய இந்த அதிரடி சோதனையில் மொத்தம் 127 அந்நிய நாட்டினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதிகாரிகளை கண்டதும் அவர்கள் தப்பியோட முயன்ற போதிலும் பேரங்காடியை சுற்றிலும் நிலை கொண்டிருந்த அதிகாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். சோதனைக்குள்ளான 127 பேரில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த 21 பேர் மட்டும் 959ஆம் ஆண்டு குடிநுழைவு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக கிடா மாநில குடிநுழைவுத்துறை தலைவர் முகமது ரிட்வான் பின் முகமது ஜென் தெரிவித்தார். வார இறுதி நாட்களில் இப்பேரங்காடியில் அந்நிய நாட்டினர் அதிக அளவில் கூடுவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். பெங்கராங் தொகுதி மக்கள் புலாவ் பதுபுத்தே விவகாரத்தில் கொண்டுள்ள அதிருப்தியை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடனான ஹெலிகாப்டர் பயணத்தின் போது சட்டத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒத்மான் சயிட் நேரில் விளக்கினார். சிங்கப்பூருக்கு சாதகமாக வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் மனுவை 2018 மலேசியா மீட்டுக் கொண்டதால் அந்த தீவு கை நழுவி போனது குறித்து தொகுதி மக்கள் மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். 2018 மே மாதம் துன் மகாதிர் முகமது தலைமையிலான ஆட்சியில் எடுக்கப்பட்ட அந்த முடிவால் ஒரு பொன்னான வாய்ப்பை மலேசியா இழந்ததாக அசலினா வருத்தம் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய அரச விசாரணை ஆணையம் துன் மகாதிர் மீது குற்றவியல் விசாரணை நடத்த பரிந்துரைத்திருந்த நிலையில் அவரது வயதை கருத்தில் கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என அரசாங்கம் சமீபத்தில் முடிவெடுத்தது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு தஞ்சோங் தொக்கோங் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் மயக்க நிலையில் மீட்கப்பட்ட 27 வயது உள்ளூர் பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். திமுர் லாவோட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் லீ ஸ்வி சேக் இதுகுறித்து இன்று வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணியளவில் மருத்துவமனையில் இருந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். கிடா லங்காவியை சேர்ந்த அந்த பெண் தனது காதலருடன் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி பினாங்கிற்கு சுற்றுலா வந்து அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தன்று காலை 9:30 மணியளவில் குளித்து முடித்துவிட்டு படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அந்த பெண் திடீர் என உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். அவரது காதலர் உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியுடன் அவரை பினாங்கு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் காலை 11:46 மணியளவில் அவர் உயிர் இழந்ததாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். முதற்கட்ட சோதனையில் அந்த பெண்ணின் உடலில் காயங்களோ அல்லது குற்ற செயல்களுக்கான அறிகுறிகளோ இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிர் இழப்பிற்கான துல்லியமான காரணத்தை அறிய இன்று சவ பரிசோதனை நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.